ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழில் 8th தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூலாசிரியர் அதை பற்றி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே 6th 7th புக்கில் இருக்கக்கூடிய நூலாசிரியர்களை ஒரு வீடியோவாக பார்த்துட்டோம். இப்போ எப்படியும் ஜனவரி இந்த மந்தில் வந்து நமக்கு குரூப் 4 கால்ஃபர் பண்ணிடுவாங்க. ஜூனில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தோன்னா எக்ஸாம் டைமில் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாணிதாசன் அவர்களோட நூல் என்னென்னு கொடுத்துருக்காங்க. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். பாரதியாரோட நூல்கள் 2 நூல்கள் கொடுத்துருக்காங்க. சந்திரிகையின் கதை, தராசு. வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள் எழுதின நூல் கோணக்காத்து பாட்டு. ராசு, பஞ்சகுமிகள். தமிழக பழங்குடிகள், இந்த நூலை எழுதினவர் பக்தவச்சல பாரதி. கௌரன் அவர் வந்து கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு, இந்த நூல் எழுதியிருக்காரு. அடுத்து நல்லந்துவனார், இவர் வந்து கலித்தொகையில் நெய்தல் களி, இங்கே தவறாக கொடுத்துட்டேன், நெய்தல் களின்னு வரணும், இங்கே இந்த இடத்துல நெய்தல் களின்னு வந்திருக்கணும். நெய்தல் களியில் பாட்டு எழுதியிருப்பார், அது பாட புத்தகத்தில் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் கலித்தொகையில் 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. அதில் வந்து இவர் நெய்தல் களியில் பாட்டு எழுதியிருப்பார். அடுத்து சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். இந்த நூலை முதல் நூலாக கொண்டு தான் சேக்கிலார் பெரிய புராணம் அப்படின்ற நூலை இயற்றியிருப்பார். இப்போ சுந்தரர் வந்து மூவர் தேவாரம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் இவர் வந்து 7ஆம் திருமுறை வந்து இவரோடது, சுந்தரரோடது. அடுத்து நம்பியாண்டார் நம்பி தேவாரம் அப்படின்ற நூலை தொகுத்திருப்பாங்க. அடுத்து ஜெயங்கொண்டார் எழுதின நூல் கலிங்கத்து. அடுத்து ஆண்டாள் அவர்கள் எழுதின நூல் திருப்பாவை. மாணிக்கவாசகர் திருவெம்பாவை எழுதியிருக்காரு. இந்த 2 நூல்களையும் குழப்பிக்க கூடாது. திருப்பாவை ஆண்டாள் எழுதினது, திருவெம்பாவை மாணிக்கவாசகர் எழுதினது. அடுத்து இறையரசன், அவரோட இயற்பெயர் சேசுராசு. இவர் எழுதின நூல் கன்னிப்பாவை. அப்போ திருப்பாவை, திருவெம்பாவை, கன்னிப்பாவை, இது 3மே யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே 8th புத்தகத்தில் உள்ளது. வெண்ணிலா அப்படின்றவங்க மீதம் இருக்கும் சொற்கள், அந்த நூல் எழுதியிருக்காங்க. குப்புசாமி, இவங்க வந்து ஜெயகாந்தனோட பல்லாண்டு, ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள், இந்த நூல்களை எழுதியிருக்காரு. அடுத்து கவிமணி தேசிக விநாயகனார், இவர் எழுதின நூல்கள் ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், கதர் பிறந்த கதை, உமர்கயாம் பாடல்கள், மருமக்கள் வழி மான்மியம். இதெல்லாம் முக்கியமான நூல்கள். கண்டிப்பாக கவிமணி தேசிகனார் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அடுத்து சுஜாதா, நமக்கு நல்ல தெரிஞ்ச எழுத்தாளர் இவரோட இயற்பெயர் ரங்கராஜன். இவரோட நூல்கள் என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமைச் செயலகம். இது எல்லாமே 8th புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூலாசிரியர்கள். கண்டிப்பாக நூலாசிரியர்கள்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. அது பொறுத்துக்க மாதிரி கேட்கலாம், பொருந்தாது. ஒருத்தரோட நூல்களை கொடுத்து அதில் ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கேட்கலாம். எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். நம்ம இது மாதிரி புத்தகத்தில் உள்ளதை நல்லா படிச்சுக்கிட்டோன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து குமரகுருபரர், இவரோட நூல்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் எழுதின நூல்கள் கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், நீதி நெறி விளக்கம். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல்கள். நீங்கள் இது மாதிரி ஒரு ஆசிரியர் அவரோட நூல்கள்னு படிக்கும்போது ஈஸியாக படிச்சிருவீங்க. ஆனால் எக்ஸாமில் கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு ஒருத்தரோட ஆசிரியர் பேர் கொடுத்து அந்த 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதெல்லாம் படிக்கும்போது ஏதாவது ஒரு கீவேர்ட் வச்சு லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க, அப்போ தான் எப்பயுமே மறக்காது. அடுத்து புதுமை பித்தன், இவரோட இயற்பெயர் விருத்தாச்சலம். இவரோட நூல்கள் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. அடுத்து திருவிக்கா அவர்களோட நூல்கள் கொடுத்துருக்காங்க. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து, தமிழ் சோலை. இப்போ கொடுத்துருக்க நூலாசிரியர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் யாரோட நூல்கள் வேணாலும் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் எதையுமே அவாய்ட் பண்ணாமல் எல்லா ஆசிரியர்கள் அவங்களோட நூல்களும் படிச்சுக்கோங்க. அடுத்து கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார், இவரோட நூல்கள் கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை. ராஜேந்திரன், இவரை மீரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட நூல்கள் ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும். சரிங்க, தப்பாக கொடுத்துட்டேன். கோடையும் வசந்தமும், காவரது, கோடையும் வசந்தமும். அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப், இவரோட இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர்.
இவர் எழுதின நூல்கள் எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி. அடுத்து திருமூலர் இவரோட நூல் திருமந்திரம். திருமந்திரத்துக்கு இன்னொரு பெயர் தான் தமிழ் 3000. அங்கே நம்ம எப்படி மூவர் தேவாரம்னு சொன்னோம் இல்லையா, 12 திருமுறைகளில் இவர் 10ஆம் திருமுறையை பாடியிருப்பார். அடுத்து மேத்தா அவர்களோட நூல்கள் கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா. அம்பேத்கரோட நூல்கள் ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த 3 நூல்கள் இருக்குது. இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும், இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், புத்தரும் அவரின் தம்மமும். இந்த 3 நூல்கள் அம்பேத்கர் எழுதினது. அடுத்து கோமகள் அப்படின்றவங்க எழுதின நூல் அன்னை பூமி, உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல். லாஸ்ட் அயோத்திதாசர் அவரோட நூல்கள் புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம். இந்த இடத்துல வரும் விவாக விளக்கம். அடுத்து புத்தர் சரித்திரப்பா. இது எல்லாமே அயோத்திதாசர் அவர்களோட நூல்கள். இவரோட இயற்பெயர் காத்தவராயன் அப்படின்னு இருக்கும். அயோத்திதாச பண்டிதர்னு சொல்லுவோம் இல்லையா, அவரோட நூல்கள் தான் இது எல்லாமே. நமக்கு இதோட 8th புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூலாசிரியர்களுமே பார்த்துட்டோம். நீங்கள் வீடியோ பார்க்குறதோட இல்லாமல் கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க. நீங்கள் ஒரே ஒரு டைம் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் வீடியோஸ் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களோட ஓன் நோட்ஸை வச்சு நீங்களே படிச்சுக்கலாம். நம்ம அடுத்து 9th புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூலாசிரியர்களை பார்ப்போம். தேங்க்யூ.